மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததை உணர்ந்து பார்க்கவும் சிந்திக்கவும் அவருடைய ஆலயத்தில் நாம் கூடியிருக்கிறோம். உலகம் முழுவதும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார் என்று மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கத்தக்கதாக மக்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு. கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த நாளை மகிழ்ச்சியோடு அவள் நினைத்து பார்க்கும்போது கிறிஸ்து தாமே மாம்சத்தில் வந்த
அந்த ஜனம், அதாவது அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பெத்லகேமில் பிறந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அவர் மரித்தோரில் எழுந்த பின்பும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நாள் வரைக்கும் இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அன்பு சகோதரர்களே, இதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இந்த இடத்துல சொந்தமானது என்பது அவளுடைய குடும்பத்தை சொல்கிறார், உறவை சொல்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்திலே வந்தார் என்று சொல்கிறார். ஆபிரகாம் இடத்துல உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இதை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கிறோம். யூதாவின் மூலமாய் செங்கோல் பூமி எங்கும் ஆளப்படும், யூதா பால சிங்கம் என்று ஆபிரகாமினுடைய பேரனாகிய யாக்கோபிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களில் தேவன் தாவீதுக்கு சத்தியம் செய்தார். உன் கர்ப்ப பிறப்பாகிய என்னுடைய சந்ததியை நான் எழும்ப பண்ணுவேன், அவருடைய சிங்காசனத்தை அசையாமல் இருக்கும்படி நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். இந்த வாக்குறுதியை தாவீது கேட்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். காரணம் என்னன்னா, அன்றைக்கு தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 1000 ஆண்டுகளில் அவன் தேவாலயத்தை கட்டினான். ஆனால் அந்த தேவாலயத்தில் தேவன் வாசமாக இருந்தாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மனுஷர் கரங்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிறார். எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று கர்த்தர் சொன்னார். சாலமோனுக்கு பிறகு தாவீதினுடைய ராஜ்யம், பூமிக்குரிய ராஜ்யம் ரெகபியாமின் காலத்தில் 2ஆக உடைந்து விட்டது. அன்றைக்கு உடைந்து போன ஐக்கிய இஸ்ரவேல் என்ற அந்த ஆட்சி வடக்கே 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகராகவும் 2 கோத்திரம் எருசலேமை தலைநகராகவும் கொண்டார்கள். ஆபிரகாமினுடைய 12 பிள்ளைகள் பிரிந்து போனார்கள் ரெகபியாமின் காலத்தில். சாலமோன் கட்டின ஆலயம் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த இடைக்காலத்தில் 2 முறை இடிக்கப்பட்டது. இதையெல்லாம் மனதில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். ஆனால் அந்த சொந்த ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகி நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். கையில் வேதாகமும், இருதயத்தில் விசுவாசம், பண்டிகை கொண்டாட்டம், விழாக்கள், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமா? அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறாரா? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நமக்குள் ஆவி வாசமாக இருக்கிறதா? நாம் உடன்படிக்கையின்படி நடக்கிறோமா? இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் சொந்தமானதில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கால் இந்த நற்செய்தி உங்கள் இருதயத்தில் வலியை ஏற்படுத்தினாலும் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்கிறேன். வீடுகளை வெள்ளையடித்து அலங்காரம் செய்து புது விளக்குகளை ஏற்றி புத்தாடைகளை உடுத்தி ஒரு விழாவை காண்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அவரை ஏற்றுக்கொண்டதா? அவருடைய கட்டளையை கை கொண்டதா? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதா?
அவர்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரா? அவர்களுக்கு பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் உண்டாயிற்றா? இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது வளரும் சிறு பிள்ளைகள் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஒரு பண்டிகையில் மூழ்கி போனார்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒரு நபர், புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்காத ஒரு ஆள், பரிசு பொருளை மூட்டையை கட்டி கொண்டு இரவிலே வருவது போல ஒரு பேச்சு, ஒரு பழக்கம், ஒரு வழக்கு நமக்குள்ளே வந்துவிட்டது. ஒரு மரத்தை நட்டு அதில் சகல பரிசு பொருட்களை கட்டி மகிழ்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே வந்துவிட்டது. என் அன்பு சகோதரர்களே, அவர் தமது சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல சொந்தமானவர்கள் என்று எதனாலே சொல்கிறார்? நீங்கள் மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனங்களை படிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து யார், அவர் எந்த குடும்பத்திலே வந்தார் என்ற தகவலை நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமினுடைய குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, அந்த ஒரு வசனத்தில் ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த உறவு அங்கே பேசப்பட்டிருக்கு. நீங்கள் கீழே தொடர்ந்து படிச்சிங்கன்னா ஆபிரகாம் முதற்கொண்டு தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதற்கொண்டு பாபிலோனுக்கு சிறையாக போன வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோன் சிறையிலிருந்து திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும், 3 14 42 தலைமுறை. சகோதரர் மத்தேயு இப்படி ரெக்கார்ட் பண்ணி நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குடும்ப அட்டவணையை நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து தற்செயலாக பிறந்த ஒருவர் அல்ல, திடீரென்று ஞானம் அடைந்தவர் அல்ல, ஒரு ஆச்சரியமாய் விழுந்த ஒரு நட்சத்திரம் அல்ல, அல்லது பூமியின் அடியில் குடைந்து எடுத்த ஒரு வைர கல் அல்ல. இயேசு கிறிஸ்து வரலாற்றில் தேவனுடைய திட்டத்தின்படி வந்தவராக இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3 அதிகாரம் 23 முதல் 38 வசனங்களை படிச்சிங்கன்னா ஒரு அழகான காட்சி. ஒரு உயரமான ஏணியை அவர்கள் ஒரு செவற்றின் மேலே சாய்த்து வைத்திருக்கிறாங்க. நீங்கள் ஏறுவதாக இருந்தால் 1 2 3ன்னு ஏறிட்டே போகலாம் கடைசி வரைக்கும். லூக்கா நமக்காக ஒரு ஏணியை காண்பிக்கிறார். அந்த ஏணி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய தகப்பன் யோசேப்பை காண்பிக்கிறார். அந்த யோசேப்பினுடைய தகப்பன் ஏலியை காண்பிக்கிறார். இப்படியே நீங்கள் ஏறிட்டே போனீங்கன்னா ஆதாமை காண்பிக்கிறார். ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று காண்பிக்கிறார். அர்த்தம் என்னன்னா, மத்தேயு ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை என்று சொல்கிறார். லூக்கா இயேசு கிறிஸ்து, இயேசுவிலிருந்து ஆதாம் 72வது தலைமுறை என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த 2 குடும்ப அட்டவணையை நாம் படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிகரற்ற வரலாற்றின் தடயங்களை தனக்குள் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் விசாரித்தால் அவர் ஆதாமிலிருந்து வரிசை காண்பிக்கப்படுகிறார். அவர் ஆபிரகாமிலிருந்து வரிசை காண்பிக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், எப்படி புரிந்து கொண்டீர்கள்? அவரை வெறும் பாலகனாக கடந்த 2000 ஆண்டுகளாக ஒரு குழந்தையாக இன்னும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரர்களே, அதை கடந்து தாண்டி நீங்கள் அவரை மீட்பராகவும் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தாவீதினுடைய குமாரனாகவும் புரிந்து கொள்ளுங்கள். சகோதரே, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதன், அவன் ஒரு குருடனாக இருந்தான். அவன் யூதய தேசத்தில் இல்லாமல் எரிகோவில் இருந்தான். எரிகோ ஒரு சூதாட்ட பட்டணமாக அந்த காலத்தில் இருந்தது. விபச்சாரிகளின் கேந்திரமாக இருந்தது. பாவிகளின் கூடாரமாக இருந்தது. அங்கே பெரும் பணக்காரர்களும் குடிகாரர்களும் இருந்தாங்க. ஆக ஏழைகளாகிய பிச்சைக்காரர்கள் அங்கே போய் அவர்கள் பிச்சை கேட்பது வழக்கமாக இருந்தது.
பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரன், அவன் குருடனாக இருந்தபடியினால் அவன் எருசலேமை விட்டு யூதேயாவை விட்டு அவன் எரிகோவுக்கு போய் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல இயேசு வந்தார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றம், அவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து புரிந்து கொண்ட ஒரு புரிதல் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், இரத்தம் தண்ணீர் எது கனமானது? இரத்தம் கனமானது. அதாவது தண்ணீரை விட இரத்தம் கொஞ்சம் வலுவானது, கனமானது. இன்றைக்கும் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 10 பேரை நம்ம பார்த்தோம்னா முதல்ல சொந்தத்தை தான் தேடி போவோம். ஏன்னா உறவு கொஞ்சம் நீங்கள் வசதியாக இருந்தால் ஏழைகளாகி உங்கள் உறவெல்லாம் உங்ககிட்ட தான் வருவாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவர் ஒரு யூதனாக வந்த பொழுது, அவர் தாவீதின் குடும்பத்தில் வந்த பொழுது, அந்த குருடனும் பிச்சைக்காரனுமாக இருந்த பர்த்திமேயுக்கு ஒரு வித்தியாசமான அறிவு உண்டாயிற்று. அவன் இயேசுவை எப்படி அழைக்கிறான் என்று பாருங்கள். சொந்தம் சொல்லி கூப்பிடுறான். ஐயா, நீயும் நானும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆள், நான் இங்கே குருடனா பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கேன், எனக்கு பார்வையை தாங்க அப்படின்னு கேட்டான். இந்த காலையில் நீங்களும் நானும் அவர் சொந்தமானதில் வந்தார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவரை நோக்கி கூப்பிடலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் படிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னார். மார்க் 16:16. இயேசு தாமே தமது அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். அன்பு சகோதரர்களே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமானதாக இருக்கிறது. இயேசு உலக இரட்சகராக இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் அவரை அழைக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் அன்பு சகோதரர்களே, இந்த பர்த்லேம் எப்படி நடந்து கொண்டான் என்று பாருங்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, கவனியுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என்ன ஆச்சரியம்! அதே யூதர்கள் மத்தியில் இயேசுவை உறவு சொல்லி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே. அதனால்தான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தாவீதுக்கு தேவன் சத்தியம் செய்தார், உன்னுடைய குடும்பத்திலிருந்து ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன், அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். இயேசு தானே அந்த குமாரனாகவும் அசையாத ராஜ்யத்தில் அசையாத ஆலயமாக திருச்சபை அவர் கட்டினார் என்றும் நாம் அறிகிறோம். பர்த்திமேயு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவதற்கு பதிலாக தாவீதின் குமாரனே என்று சொன்னான். அதைத்தானே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படித்தோம், தாவீதின் குமாரனே. தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறான். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை முன்னிட்டு தான் முதல் பிரசங்கத்தையே பேதுரு செய்கிறார். அந்த பிரசங்கத்தின் வழியாகத்தான்
3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று சபையாக மாறினார்கள் என்ற வரலாற்றை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மெர்சி ஆன் மீ என்று கேட்டான். காரணம் சகோதரர்களே, கடவுளிடத்திலிருந்து நாம் பெறுகிற எந்த ஒரு ஈவும் நம்ம உழைப்பினாலோ முயற்சினாலோ பக்தினாலோ பெறுவதில்லை. அவருடைய இரக்கத்தினால் நாம் பெறுகிறோம், அவருடைய கிருபையினால் நாம் பெறுகிறோம். இரக்கமும் கிருபையும் தேவனுடையதாக இருக்கிறது. We earn our salvation not by our work but the grace of God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. This is the gift of God. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். அந்த சத்தத்தை அடக்கும்படி மற்றவர்கள் சொன்னபோது இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது இயேசு நின்றார். அந்த ஓசை அவருக்கு கேட்டது. என்னை தேவனுடைய குமாரன் என்று மட்டும் சொல்லாம தாவீதின் குமாரனே என்று ஒருவன் சொல்லுவதாக இருந்தால் இயேசு அங்கே நின்று விட்டார். அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். என்ன நடந்து தெரியுங்களா? பாருங்கள், மார்க் 10ஆவது அதிகாரம் 49ஆவது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கவனிங்க 50ஆவது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து அவரிடத்தில் வந்தான். ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஊனமுற்றவர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுருந்தாங்க. ஒரு குருடனாக இருந்தால் அவன் மேலே ஒரு துண்டு போட்டு அந்த துண்டில் ஒரு நிறம் இருக்கும், அதில் ஒரு வரி இருக்கும். அதை வச்சு தூரத்திலேயே வருகிறவன் குருடனாகிய மனிதன், அல்லது குஷ்டரோகியே ஆகிய மனிதன், அல்லது வேறு கஷ்டமுள்ள மனிதன், பிச்சைக்காரர்களுக்கு அந்த அடையாளத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. இயேசு அழைக்கிறார்னு சொன்ன உடனே தனக்கு வருமானத்தை தருகிற, பாதுகாப்பை தருகிற, சமுதாயத்தின் அடையாளத்தை கொடுக்கிற மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? இன்னும் அவனுக்கு கண்ணு வரல, இன்னும் அவனுக்கு பார்வை வரல. ஆனால் இயேசு அழைக்கிறார் என்று அந்த அழைப்பை கேட்ட உடனே அதை தூக்கி எறிந்தான். அவன் இயேசு ஒன்றை வந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சரியாக சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். கவனிங்க, பார்வை வந்த அவன் திரும்பி போய் அந்த துணியை எடுத்து அவன் தலையில் போட்டுக்கின்னு தோளில் போட்டுட்டு மறுபடியும் பிச்சை எடுத்தான்ற தகவலே இல்லை. மாறாக அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? இயேசுக்கு பின் செல்கிற ஒரு சீஷனாக மாறிவிட்டான். He became a disciple of Christ. பாருங்கள், மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 52ஆவது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, கவனியுங்கள், வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த காலையில், இந்த வருஷ கடைசியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு மனதில் உள்ளான மனுஷனில் ஒரு பார்வை தேவை. You need a sight in your heart. You need a vision in your soul. You must follow Christ. ஒரு பண்டிகையோட இயேசுவை நீங்கள் முடித்து கொள்ளாமல் அவருக்கு பின்னால் செல்லும் சீஷராக மாற வேண்டும். பர்த்திலேயும் குருடனாய் இருக்கிறான். அவன் இயேசு அந்த பக்கத்திலே வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அதை அவன் விசுவாசித்தான். அவன் மனம் திரும்பினான். இதுவரைக்கும் அவன் போட்டுக்கொண்டிருந்த அந்த துண்டை வீசி எறிவது அவனுடைய மனம் திரும்புதலை காட்டுகிறது. இயேசுக்கு முன்பாக வந்து நின்று பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டது
அவனுடைய அறிக்கையாக இருந்தது. பார்வை அடைந்த பிறகு அவருக்கு பின் சென்றது அவனை ஒரு சீஷனாக காட்டுகிறது. ஒருவன் கிறிஸ்தவனாக மாற விரும்பினால் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். இந்த 5 அடுக்குகளாகிய இந்த 5 படிகள் வழியாகத்தான் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். அன்பு சகோதரர்களே, வெறும் பண்டிகையின் கீழே நீங்கள் உங்களை புதைத்து விடாமல், உங்கள் சந்தோஷத்தை ஒரு நாள் கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்ளாமல், வாழ்நாள் முழுவதும் வாழ்வுக்கு பிறகும் நித்திய உலகுக்கு என்று உங்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் பின்னால் செல்லும் சீஷர்களாக இருக்கத்தக்கதாக தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் பின்னாலே வாருங்கள் என்று உங்களை அழைத்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். தூய தகப்பனே, எங்கள் மனத்திரைகளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கும்படி, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசம் ஊறும்படி உமது வார்த்தைகள் பேசப்பட்டதுக்காகவும் கேட்கப்பட்டதுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களை ஏவியருளும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பம் ஆண்டவரே பிரிந்திருக்கிறது, கலகத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் தூரமாக இருக்கிறார்கள், பெற்றோர்களை மறந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று செபிக்கிறேன். உலகளாவிய உமது திருச்சபையை ஆசீர்வதியும். ஞானமுள்ள மக்களாக இவர்களை மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை
நீர்தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தாப்பனே. சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தியறலும். இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.